வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தமாக தொகுதி பங்கீடு உடன்பாடு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் ஓபிஎஸ், இபிஎஸ் இரண்டாவது நாளாக நேர்காணல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்பட வாய்ப்பு. எந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த பட்டியல் வெளியாகும் என ஸ்டாலின் பேட்டி. சென்னையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் விடிய விடிய வாகன சோதனை. சேலம், பல்லடம் பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து சென்ற 14 லட்சம் ரூபாய் பறிமுதல். மகாத்மா காந்தி இந்தியா வேண்டுமா, கோட்சே இந்தியா வேண்டுமா என ராகுல் காந்தி கேள்வி. நாட்டிற்கு மோடி வேண்டுமா, குழப்பமான எதிர்க்கட்சி வேண்டுமா என அருண்ஜேட்லி பதிலடி. ரம்ஜான் பண்டிகையை காரணம் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என அக்கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவிற்கு 7 தொகுதிகளும், பாஜகவிற்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய நீதி கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜே கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டு இரு கட்சிகளிடையே இன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அதிமுக கூட்டணி இன்றே இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதல் பட்டியலை வெளியிடவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டிருந்த குழு தனது வரைவு தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அதன்படி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடைந்ததும் இந்த வார இறுதியில் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று 2வது நாளாக நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதற்கு ஏராளமானோர் தங்களது விருப்ப மனுக்களை அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். முதல் நாளான நேற்று ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 20 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்று சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 19 தொகுதிகளில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் தவிர்த்து இதர கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிவடைந்து உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து உடன்பாடு ஏற்பட்டு கையெழுத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின், திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ பட்டியல் இன்று வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2 தினங்களில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவித்துள்ள அவர், அதிமுக கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி அல்ல என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தவிர்த்து பாக்கி எல்லா கட்சிகளுடையும் எந்தெந்த தொகுதியில் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மரபுப்படி எல்லா கட்சிகளுடன் கூட்டணியினுடைய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தொகுதி முழுமையாக அடைந்த பிறகு அதற்கு பிறகு முழுமையாக வெளியிடும். தேர்தல் அறிக்கை ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அது வெளியிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி. அந்த கூட்டணியை பற்றி
சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேறு விதமாக சொல்ல வேண்டும். எனவே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் விதிமுறை மீறல்களை தடுக்க சென்னையில் விடிய விடிய பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. குறிப்பாக பழைய மகாபலிபுரம் சாலை, கோட்டூர்புரம், அடையார், கிண்டி, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக கண்காணிப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தேர்தல் அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை மீறல்களை தடுக்க தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக தூத்துக்குடியில் முக்கிய இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களையும் தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தேர்தல் தொடர்பான புகார்கள் வந்தால் 15 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து செல்பவர்கள் உரிய ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அண்ட் எஸ்எஸ்டி வேலை என்னன்னு சொன்னா, நமக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம உடனடியாக அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணா அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஸ்பாட் நேரடியாக சென்று எம்சிசி வயலேஷன் ஏதாவது இருக்கின்றதா, ஏதாவது இல்லீகலா கேஷ் கேரி பண்றதோ இல்லைன்னா வேற ஏதாவது கேரி பண்றதோ பண்றாங்க, இது போல எம்சிசி வயலேஷன்ஸ் எல்லாமே செக் பண்றது. இதேபோல் சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டனர். திருவாக்கவுண்டனூர், வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் முறையான ஆவணங்களின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 3,73,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனையிட்ட அதிகாரிகள் அதில் உரிய ஆவணங்களின்றி 10 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்படுவதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதி கிடைக்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் உதவுவதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சகோதரர் உருக்கமாக பேசும் வீடியோ அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் பலரையும் ஆபாச படம் எடுத்து பாலியல் தொந்தரவு செய்ததாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரின் சகோதரர் உருக்கமாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. அதில் பேசும் அந்த நபர் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து கட்சி நபர்களும் உதவி செய்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கை வைத்து சிலர் சமூக வலைதளங்களில் அரசியல் ஆதாயம் தேடி வருவதாகவும் சுட்டிக்காட்டிய அந்த நபர் இவ்வழக்கில் நீதி கிடைக்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் உதவுவதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கு நாங்க எங்களோட சுயநலத்துக்காக நாங்க வழக்கு போடல. என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வழக்கு நாங்கள் போட்டோம். ஒரு சில அரசியல் விசமிகள் அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதில் ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இணையதளத்தில் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட அப்படி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு உங்க மேல உங்கள்கிட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்க செய்யுங்க. அப்படி உங்களோட ஆதாரம் இருந்தால் நீங்க போய் காவல்துறை கிட்ட கொடுங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு தோன்றதையோ இல்ல உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சு இணையதளத்துல தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க. பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை சீரழித்த காம கொடூரர்களுக்கு எதிராக கவிஞர் ப. விஜய் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முகநூல் மூலம் ஏராளமான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள மேலும் சில நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கவிஞர் ப. விஜய், கொங்கு மண்டபத்தில் நடைபெற்றுள்ள இந்த படுபாதக செயலை செய்தவர்கள் மீது சட்டப்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன்.
ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில், கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்கச் செய்கிறது. அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவிலேற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும். சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசியல் கட்சிகளுக்கு கேரள தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள தலைமை தேர்தல் அதிகாரி டிகாராம் மீனா, மத உணர்வுகளை தூண்டுவது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் ஏதேனும் ஒரு கருத்தை பயன்படுத்துவது, மதத்தின் பெயரில் வாக்குகளை கோருவது ஆகியவை தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் செயல் என்று கூறினார். இதையும் மீறி சபரிமலை விவகாரத்தை ஏதேனும் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினால் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கேரள தேர்தல் அதிகாரியின் உத்தரவுக்கு பாஜக மாநில செயலாளர் சுரேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் சசி தரூர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடப் போவதில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதில் முக்கிய பங்காற்றுபவராக இருப்பவர் என அரசியல் நோக்கர்கள் பட்டியலிடும் தலைவர்களில் பிரியங்கா காந்தி முக்கியமானவராக இருந்து வருகிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியின் மகள், இந்திரா காந்தியின் சாயல் என அனைத்தும் நிறைந்தவராக பிரியங்கா காந்தி பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில் பிரியங்கா காந்திற்கு காங்கிரஸ் கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடப் போவதில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனிடையே தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் என உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தொண்டர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புல்பர்ப் தொகுதியில் பிரியங்கா போட்டியிட வேண்டும் என அப்பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மகாத்மா காந்தியின் இந்தியா வேண்டுமா அல்லது கோட்சே இந்தியா வேண்டுமா என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், மண்டல, மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அனைவரது வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய், இளைஞர்களுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்ற பொய்யான வாக்குறுதிகளை அளித்தவர் மோடி என்று சாடினார். தன்னை காவலராக அழைத்துக் கொண்ட மோடி தற்போது திருடராக மாறியுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். காந்தியின் இந்தியா வேண்டுமா அல்லது கோட்சேயின் இந்தியா வேண்டுமா என தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறிய அவர், மத்தியில் ஆட்சி அமைத்தால் குறைந்தபட்ச வருவாய் திட்டத்தையும் விவசாயிகள் பாதுகாப்பையும் காங்கிரஸ் உறுதி செய்யும் என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மத்தியில் மீண்டும் அமைய வேண்டுமா அல்லது குழப்பத்தை கொண்ட எதிர்க்கட்சிகள் தலைமையிலான அரசு வேண்டுமா என ராகுல் காந்திக்கு மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி பதில் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தனது டுவிட்டரில் கருத்து வேறுபாடுகளை கொண்ட எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பிரதமர் யார் என தீர்மானிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி கூட்டணியில் தெளிவில்லை, நிலையான கொள்கை இல்லை என்று தெரிவித்துள்ள அருண்ஜேட்லி, கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் சுயநலத்தையே குறிக்கோளாக கொண்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர் குறித்து தெளிவாக முடிவு உள்ளதாக கூறிய அருண்ஜேட்லி, மக்களவை தேர்தலானது நாட்டுக்கு மோடி வேண்டுமா அல்லது குழப்பம் வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும் எனவும் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பயங்கரவாதி மசூத் அசாரை மரியாதையுடன் அழைத்ததற்கு பாஜக கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ஜெய்ஷ் இ முகமது கட்சியின் தலைவரும் தேடப்படும் பயங்கரவாதியுமான மசூத் அசாருக்கு மரியாதை தரும் விதமாக பேசினார். இந்நிலையில் ராகுலின் இந்த பேச்சுக்கு பாஜக கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, ராகுல் காந்தி பயங்கரவாதி மசூத் அசாருக்கு மரியாதை கொடுத்து பேசியதை அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கும் ராகுலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன என கேள்வி எழுப்பிய அவர், அது பயங்கரவாதிகளை நேசிப்பதுதான் என சுட்டிக்காட்டினார். மேலும் பயங்கரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த இந்திய ராணுவ வீரர்களை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாகவும் ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டினார். இந்தியா வந்த சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் ஜுபேர் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்.
சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் ஜுபேர் 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்தார். டெல்லி வந்த அவரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வரவேற்றார். பின்னர் இருவரும் சந்தித்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினை, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிக்க சவுதி அரசு உறுதுணையாக இருக்கும் என அடல் அல் ஜுபேர் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பிரதமர் மோடியையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், கச்சா எண்ணெய் இறக்குமதி உள்ளிட்டவை குறித்தும் பேசப்பட்டது. முன்னதாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் ஜுபேர் பாகிஸ்தானில் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ரம்ஜான் பண்டிகை மாதத்தை காரணம் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்தியா முழுவதிலும் உள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ரம்ஜான் மாதம் வரும் மே மாதம் 5ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணைக்கு எதிராக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் உறுப்பினர்கள், தலைவர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, பள்ளி தேர்வு, பண்டிகை, விவசாய அறுவடை காலம், வானிலை உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டதாக கூறினார். இதில் ரம்ஜான் மாதத்தை காரணம் கொண்டு தேர்தலை 1 மாதத்திற்கு தள்ளி வைக்க முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பேராசிரியை நிர்மலா தேவியை இன்று நீதிபதிகள் முன் ஆஜர்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரத்தில் பேராசிரியை நிர்மலா தேவி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சுகந்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிர்மலா தேவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சிறையில் நிர்மலா தேவியை சந்திக்க முடியவில்லை என்றும் இதனால் அவருக்கு ஜாமீன் மனு தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் கூறினார். அப்போது நிர்மலா தேவியை ஓராண்டு வரை ஏன் சிறையில் வைத்துள்ளீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்குவதில் அரசிற்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும் நீதிமன்றம் எந்த முடிவெடுத்தாலும் அரசு ஒத்துழைக்கும் எனவும் கூறினார். இதனையடுத்து சிறையில் உள்ள நிர்மலா தேவியிடம் விளக்கங்கள் பெற வேண்டும் என்பதால் அவரை இன்று மதியம் 2:15 மணிக்கு நீதிபதிகள் அறையில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இந்த விசாரணை நீதிபதிகளின் தனி அறையில் நடைபெறும் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு இன்று நடைபெறும் என கூறி ஒத்திவைத்தனர். தமது அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்த உத்தரவிட்டும் செயல்படுத்தாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐஜி முருகன் மீதான பாலியல் புகார் வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தமது அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்த பதிவாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் 4 வாரங்கள் கடந்தும் கண்காணிப்பு கேமரா பொருத்தாதது குறித்து பதிவாளரை அழைத்து விளக்கம் கேட்க அவர் உயர்நீதிமன்றத்தில் நிதி இல்லாவிட்டால் செலவை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டிய அவர் தமது விசாரணை இணையதளம் மூலம் ஒளிபரப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். நீதிபதிகள் அறையில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த இதுவரை எவ்வளவு செலவிடப்பட்டது, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பதிலளிக்க நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. ஒசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் நிதி அளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்பார்கள். எனவே தமிழகத்தில் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். மதுரையில் சித்திரை திருவிழா இருக்கிறது என்பதை தேர்தல் கமிஷன் ஏன் கணக்கில் எடுக்கவில்லை என்கிற கேள்விதான் பிரதான கேள்வி. அது மதுரை தொகுதி மட்டுமல்ல, தென்னகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கை உள்ளவர்களும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த திருவிழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. நமக்கு திருவிழா எப்பொழுதும் போல் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். மக்களும் தங்களுடைய வாக்கை அளிக்கக்கூடிய முறையில் தேர்தலுக்கான தேதி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கோரியிருக்கிறது. உங்களிடையே நானும் கோருகிறேன்.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செயல்பட்டு வந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றம் செயல்பட்டு வந்தது. இந்த அரங்கில் அரசியல் கட்சி தலைவர்கள், பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவது வழக்கம். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தேசிய செயலாளர் சஞ்சய் தத் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடத்தினார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என புகார் எழுந்தது. இதனால் கூட்ட அரங்கத்திற்கு சீல் வைக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் உத்தரவிட்டார். இதுகுறித்து பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் செய்தியாளர்கள் விளக்கம் அளித்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கட்டிடத்திற்கு சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொல்லியல் சின்னங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மணல், கல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை, பரம்பு, ஆதிச்சநல்லூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி உள்ளிட்ட பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தரவிடக் கோரி வழக்குகள் தொடரப்பட்டன. சில பகுதிகளில் குடியிருப்புகளும் விளை நிலங்களும் இருப்பதாக விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் GPS கருவியை பயன்படுத்தி பூமியின் அடிப்பரப்பில் தொல்லியல் பொருட்கள் உள்ளதா என ஏன் கண்டறியக்கூடாது என கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக தொல்லியல் துறைக்கும் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் தொல்லியல் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டவை, அறிவிக்கப்பட உள்ளவை, அகழ்வாராய்ச்சி நடைபெறவுள்ள இடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மணல், கல் குவாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தொல்லியல் துறை சார்பில் தகவல் பலகை வைக்கவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். அயோத்தி விவகாரத்தில் மத்தியஸ்தம் தேவையில்லை, ராமர் கோவில் கட்டியே தீர்வோம் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் தெரிவித்துள்ளது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கில் சமரசம் செய்து கொண்டு தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றம் மத்தியஸ்தர்களை நியமித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டாள் கோவில் ராமானுஜ ஜீயர், அயோத்தி ராம ஜென்ம பூமியில் அவரது இடத்தில் கோவில் கட்டுவதில் மத்தியஸ்தம் தேவையில்லை எனவும் இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து ராமர் கோவில் கட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸ்ரீராம பாதை யாத்திரா என்ற யாத்திரையை ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடங்கி அயோத்தி வரை பயணம் மேற்கொள்ளப் போவதாக அவர் கூறினார். இந்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராமர் கோவில் கட்டியே தீருவோம் எனவும் அந்த இடத்தில் வேறு எந்த கோவிலும் வரக்கூடாது எனவும் தெரிவித்தார். ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டியே தீருவோங்கிற ஒரு இதில் நம்ம இந்து மக்கள் அனைவரும் ஒரே மனப்பான்மையோடு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய பேர்கள் வேணால் வீடு எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வேணால் நம்ம பேரில் இருக்கலாம். ஆனால் இதுக்கு உண்மையான ஆள் யாருன்னா ராமர், கிருஷ்ணர், நாராயணன் தான். அப்பேற்பட்ட அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியில் அவருடைய இடத்துல வந்து அவர் கோவில் கட்டுறதுக்கு மத்தியஸ்தம் தேவையில்லை. நாம் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ராமர் கோவில் ராமருடைய இடத்தில் கட்டியே தீருவோம். அதே போல் அந்த இடத்துல வேற எந்த கோவில்களும் வரக்கூடாது, ராமர் ஒண்டி தான் இருக்கணும் அந்த இடத்துல. கர்நாடகாவில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்திய 11 அடி நீள ராஜநாக பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். கர்நாடக மாநிலம் சிவமோகா பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் அங்குள்ள ஒரு வீட்டிற்குள் ராஜநாகம் பாம்பு ஒன்று புகுந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாம்பு பிடிப்பவர்களுடன் அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் பொதுமக்களை அச்சுறுத்திய 11 அடி நீள ராஜநாக பாம்பை நீண்ட நேரம் போராடி பிடித்தனர். இதனையடுத்து அந்த பாம்பினை அவர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். தற்போது வெயில் காலம் தொடங்கியிருப்பதால் பாம்புகள் குளிர்ந்த நிலைகளை தேடி அலைவதாகவும் அதனை துன்புறுத்தாமல் தகவல் அளிக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டனர்.